பேரவையிலே கடந்த 20ஆம் தேதி தொடங்கி மேதகு ஆளுநர் உரை. இந்த ஆளுநர் உரையிலே நாம் பார்க்கிற போது உண்மை நிலையை உலகத்திற்கு சொல்ல மறுத்த காரணத்தினாலோ தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆளுநர் உரையை புறக்கணித்து ஆளுநர் வாசிக்காமல் அது சபாநாயகர் உரையாக மாறி இருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது மந்திரத்திலே மாங்காய் காய்க்கும் என்று உண்மை நிலையை மறைத்து அவர்கள் ஆளுநர் உரை சமர்ப்பிக்க முயற்சித்ததாலோ என்னவோ அது 3 ஆண்டுகளாக தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வேதனை என்னவென்று சொன்னால், இந்த ஆளுகிற அரசினுடைய உண்மை நிலையை நாம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வகையிலே கவலையோடு நாம் ஏதேனும் கருத்து சொன்னால், அது ஆண்டவன் கருத்து சொன்னாலும் சரி, ஆளுநர் கருத்து சொன்னாலும் சரி, ஆளுவோர்கள் அவர்களுடைய பதவியை நீக்குவதற்குத்தான் தீர்மானம் கொண்டு வருகிறார்களே தவிர அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் எந்த வழியும் கண்டதாக தெரியவில்லை. அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றலாம் என்று சொன்ன நீதி அரசருக்கு அவர் பதவியை நீக்க வேண்டும் என்ற அச்சுறுத்தல், உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆளுநர் எடுத்து சொன்னால் அவர் பதவியே நீக்குவோம் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம்.